கார் வச்சதுக்கப்புறம் உள்ளே போகுது, சறுக்குன்னு இறங்குது. ஷூ போட்டு வந்து நான் கிளம்பும்போது நினச்சேன் ஷூ போடலான்னு. சரி மார்க்கெட்டுக்கு தானே போகிறோம், எதுக்கு ஷூன்னு. 4 கிலோமீட்டர் எங்கடா நகர்ந்தது அது? வந்துருக்கோம்டா 4 கிலோமீட்டர் அங்கிட்ட கூப்பிட்டு வந்து விடுவோன்னு யாருக்கு எதிர்பார்த்தோம். அது வேறு பஸ் ரூட்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இறங்கினோம் போல். லாஸ்ட் டைம் பார்க்கில் இறங்கினதான் பெட்டர். அது என்ன ஆர்ஹெச்சில் வந்து இறங்கணுமா? இதில் வந்து இறங்கும் இல்லை வேறு பஸ் 672 ஜிபியே ஆர்ஹெச் தான் அது. டேய் பாரா எங்கடா வந்துட்டோம். அவன் எங்கேயோ பள்ளத்தில் இறங்குறான். இந்த டேர்னு திரும்பி அப்படிதான் போகணுண்டா. கான்ஃபீல்டு இருக்கா? தெரியும் எனக்கு. இது நான் தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன் யார்கிட்ட. ஒரு நாள் பஸ் இறங்கி தப்பாக வந்தது. இதாங்க இப்படியே வாடா போகலாம். எனக்கு வழி இல்லை. இங்கே போயிட்டு இதுக்காக போனால் இல்லை இப்படியே போயிடலாம். எனக்கு என்னமோ ஜெர்மன் விவசாயிக்கிட்ட வேணா அடி வாங்க போகிறான். எனக்கு கிட்ட தொழில் யாரும் இல்லை. ஒரே நல்ல விஷயம் எல்லாம் மதியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. யார் அது வரப்பில் காலை வைக்கிறது அப்படின்னு கத்தின்னு போடாரு தூக்கின்னு வரப்போறாரு. டேய் அதுக்கு ரோட்லேயே போயிருக்கலாம்டா அந்த பக்கம். அது வேற ரூட். இங்கே பாடுற திரும்புறான்டா அவன். டேர்ன் தான் பண்ணணும், அப்படியே டேர்ன் தான் பண்ணணும். இல்லைண்ணா டேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே பாரு மேப் பாரு. மேப்பே அது இல்லைடா. அங்கே ரோடே இல்லாத இடத்துல ரோடு காட்டுதுடா மேப்பு கரமோ. பக்கம் போயிட்டு டேர்ன் பண்ணாது தெரியும்டா. சரியான வியூ மாற்றிருக்கு. கதிர லெவலில் போய் இருக்கும். என்ன அவனுங்க காரில் போவானுங்க. மாஸ் பாக்ஸ் சவுண்ட்லாம் கரெக்டாக கேட்குதா? நடுவில் கான்ஃபீல்டு எதுவும் டோட்டலாக வந்துடக்கூடாது. அடைக்கிற மாதிரி ஃபுல்லாக தான் இருக்க போகுது. பரப்பு ஒன்று இருக்கான்னு பாரு. அப்போவே காட்டுக்குள்ளே போகலான்டான்னு பாதையாவது இருந்தது அங்கே வெளிச்சம். வந்துட்டோம் காய். எங்கடா வந்தோம்? மறுபடியும் ஏறி அந்த பக்கம் ரோடுக்காக போக போகிறோம். பாரு ரோட்டுக்கா இல்லை இந்த பக்கம் வந்து இப்போ கான்ஃபீல்டு சுற்றிக்கிட்டு நம்ம போகிறோம். அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக். இல்லை வழி இருக்கா? நம்ம ஒரே இடத்துல தான்டா சுற்றிட்டு இருக்கோம். வழி இருக்குடா. ஆனால் எப்படி இருக்குது பாரு. வழி எங்கடா இருக்குது உன் கண்ணுக்கு? அங்கே உள்ள இல்லை வழி இல்லை. இப்போ சொல்லு எங்கே இருக்கு வழி? அங்கே தான் கான்ஃபீல்டு முடியுது. சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது இல்லை அப்படியே வழி இருக்கா இல்லை அங்கேயும் கான்ஃபீல்டு இருக்கான்னு எப்படி போய் பார்ப்ப? ஜம்ப் பண்ணி தான். சரி வா வா. அவன் கையில் உதவாங்க போகிறோமோ? ரோடு அதோட இல்லை தான் போல. இப்போ இருக்கு பாரு சமவெளி. எதுவுமே சமவெளி ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. யானைலாம் செத்து கிடக்க முடியுங்க சார். எனக்கு என்னவோ மேப் ஒரே இடத்துல தான் போகிறேன் சுற்றிட்டு இருக்கு. இப்படியா போயிட்டு நம்ம சுற்றிட்டு போகிறோம். ஓகேவா வாடா. மூடிட்டு காட்டுக்குள்ளே போயிருந்தா அப்படிக்கா ரோடு வந்திருக்கோம்ல. அது ரோடு பெரிய மெயின் ரோடு தான். பஸ் சைக்கிள் போகிறதுக்கு இடம் இருக்கும். அந்த ரோட்டில் நடந்து போயிருக்கலாம். ஆனால் உள்ளே போயிட்டு சிக்னல் ஆஃப் ஆகி நம்மளை தொலைஞ்சி போயிட்டு இப்போ இதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. ஃபீல்டு ரொம்ப பிடிக்கிட்டா. கிளாஸ்ட்ரோஃபோபியா கெட்ட வார்த்தை. அது ஒன்றும் பெரிய ஹைட்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வேற யாரோ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கடா. மேலே இருக்கானுங்கடா. இப்போ நீ அடுத்து அங்கே தான் போகணுன்னு. இல்லைடா நான் பார்த்துட்டேன். அந்த வச்சு திருப்பி பார்த்துட்டேன். கிட்ட தான் போகுது. கூகுள் மேப்பை நம்பி வந்தது தப்பாக போச்சு. ரோடே இல்லாத இடத்துல ரோடு போட்டு டைரக்ஷன் வேறு காட்டி. ரோடு வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா அங்கே கனெக்ட் ஆகுது ரோடு. அது வரைக்கும் ஃபீல்டு தான். அங்கே பெருசாக ஓட தான் ஓடிட்டு இருக்க போகுது. இப்போ பார்த்தேன் இதுக்கே போயிடலாம். டாக்டர் வந்து போயிருக்க தரம் தெரியுது. ஜெர்மன் கூட தெரியாது வழி கேட்கறதுக்கு. இங்கே போயிடலாமா? எப்படின்னா வாடா சந்தோஷமாடா. இல்லை வெட்டிக்கிளிலாம் இருக்குடா. பார்த்து வா. வெட்டிக்கிளி கூட பிரச்சனை இல்லைப்பா. புஷ்ஷுன்னு ஏதாவது கிளம்பிட போகுது. நம்ம லஞ்ச் சாப்பிடாம நம்மள லஞ்ச் ஆக்கிட போகுது. ஏதாச்சும் வேணுமா? இன்னும் வளரவே இல்லை. மூடிட்டு வாடா. வளர்ந்துருக்குடா.
ஓய் அங்கே போடுறாடி டேர்ன் லெஃப்ட்டில் தானே டேர்ன் பண்ணா தானே அவனை பிறா லெஃப்டில் அது உள்ள புதரா இருக்கு வேணாம். போதரா இருக்கட்டும்டா கலராக பாடுறா சரி சரி லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணால் போகுதுடா 40 மினிட்ஸ் உனக்கு பச்சிக்கல ஆனால் உள்ளே இருக்குடா கீழே பாரு நடந்ததுக்கான அறிகுறியே இல்லை. இல்லை பார்த்து போடா. எங்கடா லெஃப்ட்டில் டேர்னு இதான் இந்த லெஃப்ட் தான் நான் பார்த்து எங்கே இருக்கு இந்த லெஃப்ட் தான். இந்த லெஃப்டா இரு மேப் பார்த்துக்கிறேன் வெயிட் மினிட். வந்துட்டோலவா இதே தான்டா யூட்டன் அடிச்சு அப்படி போனா தானே. இல்லை அந்த பக்கம் கான்ஃபிடென்ட் இருந்தால் சைட்டாக நம்மளால போக முடியல, அதுதான் பிரச்சனை. ஆனால் இது ஒரு ரோடு டேஷன்னு அவன் காமிச்சான் பாடுறான் கூகுள்காரன். கடை தான் போயிட்டுருக்கோம் மேபி. என்னடா ஆக்சலரேஷன் ஓவராக இருக்கு. டவுன்ஃபால். அப்பங்க என்ன நல்ல வேலை வெயில் தான் அடிக்குது. மழை பெஞ்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். சேகர் செத்துருப்பான் பின்னாடி ஒருத்தன். ஐடியா பஸ்ஸு. அது என்னடா அணுமின் இல்லையமாடா தூரத்தில். இது பொத்து அடி பாதடா இது டோட்டலாக இல்லையா. கரெக்டாக போயிட்டுருக்கோம் சூப்பரா. இந்த ரூட்டை நினைச்சாதான் ஒரு மாதிரி கான்ஃபீல்டு நினைச்சாதான். கான்ஃபீல்டுன்றா நோலான் மாதிரி சொன்னா ஒன்று அங்கிட்டு போகலாம், இல்லை இங்கிட்டு போகலாம். நடுவில் பாரு எப்படி இருக்கு. 5வது படம் கிளைமேக்ஸ் எனக்கு வந்துட்டேன் கைஸ். இது 5வது இல்லைடா, இது 5டா அப்படின்ட்டு. இந்த படம் சண்டைக்கோழி படத்தில் விரட்டி வெட்டுவானுங்களே உள்ளே பூந்து. வீசினா மட்டும் தான் கற்று வீசுமா, வீசினால வீசுண்டா. போதுமாடா மலை ஏறணும் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சியே. ஃபோட்டோ எடுக்கலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கூடா பண்ணிக்கூடா. ஆமாம் டோட்டலாக நான் வேறு இருந்தாலையும் நடந்து போயிட்டு இருக்கேன்டா. எதுலையாவது நடந்து வா, நகர்ந்ததுன்னா கம்முன்னு வந்துடு. நடக்காது. 2 பேர் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்களா? பெற்றாங்க சத்தியமாக பிடிக்கணும். உன்னையும் பின்னியாக போயிட்டுருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா ஹீரோயின் வயல்வெளியில் தோலில் கை போட்டு ஒத்தேடி பாதையில் நடந்து வந்து இருக்கும். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அந்த லெஃப்ட்டில் போனோம்டா. கூகுள் மேப் போய் சொல்லாதுடா. இது எப்படா அவனுக்கு வழி மாதிரி தெரிஞ்சது கூகுள் மேப் கர்மத்துக்கு? இந்த இதை அவன் பார்த்துருப்பான் சேட்டலைட்லேருந்து. அடடே நம்ம தாத்தா 1960 வெட்டியிருக்காரு, வழி தான் இது அப்படின்னு போட்டிருப்பான். எதுக்கும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வா. அத்தனையும் பாரு வரப்போகுது. எதிரா நியாயம் ஒத்தடிப்பா சுத்தமாக புரியலடா. அப்படி வா. அப்போ அப்படி வந்தால் நம்ம மொத்தமாக இது நம்ம பிடிச்சிருந்தா வரணும். போட்டில் வர 2 பேர் மாதிரி ஆக்கி விட்டாங்களே. ஐயா தளபதி இறங்கி வருவாங்க. வீடியோ எதுவும் ஆன்ல இருக்கா? ஆமாடா. அங்கே எனக்கு தெரிஞ்சு வழி இல்லை. கேட்குது கைஸ், அங்கே வழி இல்லை. ஒருத்தங்கிட்ட செம்ம அடி வாங்க போகிறான். ஐயோ அங்கே வழி இல்லை. கான் வந்து சாப்பிட்ருக்கானு. பார்க்க வழி அந்த மாதிரி தெரிஞ்சது. லெஃப்ட் 40 மினிட்ஸ் காமிக்குது. சந்தில் கூட்டாந்து நிப்பாட்டி இருக்கிறான் ஒருத்தன். ட்ரிப் அட்வைசர் எங்கடா? ஆமாம் லைட்டாக கேப் இருக்குது உள்ள புது போயிடா. அத்தை பூச்சிலாம் இருக்குது கீழே. புல்வெளி இல்லைடா, ஃபுல்லாகவே கான்ஃபீல்டுடா இது. வழி இருக்குடா. தப்பிஸ்தான்டா ட்ரிப் அட்வைசர். இது அப்படியே பார்த்து போடா. என்னென்னமோ கைஸ் நாங்கள் ஊருக்கு உயிர் பழிச்சுட்டு தான் தோணுது எனக்கு. நாங்கள் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து 2 பேர் ஒசரத்துக்கு ஃபுல்லாக வந்து இதுதான் இருக்குது, கான்ஃபீல்டு தான் இருக்குது. துணை
பேர் கிரில்ஸ் வாழ்க. அவனுக்கு இப்போ தான் புரியுது அந்த ஃபீல்டை பார்த்து இந்த வழியை பார்த்ததுக்கப்புறம் எப்படி அவனுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு. ஆமாம், ஃபீல் பண்ணுறோம் நாங்களும் அதை. இதுக்கப்புறம் தான் கரண்ட் கம்பத்தை பார்க்க போகிறோம். கரண்ட் கம்பம் இல்லை, தார் ரோட பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும். நான் கூட இந்த டெட் எண்டு தான் செத்து திரும்பி போனால் 4 கிலோமீட்டர் இருக்குமே ஏற்ற வேற. இப்போ ஏதோ எட்ராடே பேசாமல் காணிச்சிருக்கா இல்லை மக்காசோளத்தை எடுத்துடலான்றியா? வச்சுக்கலாம். எங்கே பச்சையாகவே இருக்கு, அதெல்லாம் இன்னும் வளரவே இல்லை. இவன் கொஞ்சம் பெருசாக இருக்கான். நான் தூக்கிடு வேணாடி என்ன கேளு, போகிறேன் செக் பண்ணி பார்ப்பானா. அதான் பசிக்குதுன்னு ஒன்று எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மேப்பை பார்க்கலையே நம்ம சந்தோஷம். இல்லை கரெக்டாக தான் போகிறோம். பார்த்துக்கங்க கைஸ், சரியான வியூ. இவ்வளோ நேரம் வந்ததுக்கப்புறம் இந்த வியூவை பார்த்தா ஒன்றும் இல்லை, அப்பவும் டயர்டாக தான் இருக்குது. காமிக்கலாமா அது ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம். செருப்பால் அடிப்பேன் கைஸ். தள்ளிப்போம் அப்படியே தள்ளிப்போம். மூங்கில் இல்லை, முள் இருக்குடா அதில். மூங்கில இல்லைடா அது வெண்ண. ஆமாம், இப்படியே நேராக போய்கிட்டு இருந்தேன்னா வந்துடும். ஒன்று வா, ஓ பாத்ரூமா? வாந்தியா? அருமையாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் இன்னும் பஸ் வரதுக்கு 1/2 மணி நேரம் இருக்குது இந்த ஸ்டாப்பிங்கில். சவுண்டு வேற செருப்பு. நான் தான். நீ தானா பைத்தியக்கார பையல? அமைதியாக வாயண்டா, ஏதோ துரத்தினது காட்டு பண்ணி ஏதாவது வந்துருச்சுன்னு நினச்சேன். வேகத்தை கூப்பிட்டேனே. எவனா ஒரு ஷூக்குள்ளே போயிட்டான் போல இருக்கா. சாவுடா, இந்த மாதிரி எப்படி இருக்குண்ணா ஃபுல்லாக. இருறா கம்முன்னுறா, போகிற வழியில் பாடுறா, டிமைனே போகுது அது வேற. மேப் பார்த்துட்டே வாங்க போயிடலாம். வேலை ஃபோன் எதுவும் ஆஃப் ஆகலை, மழை எதுவும் வரல. சும்மா இரேண்டா, ஏதாவது டம்முன்னு கேட்டுற போது யாருக்காது. அம்மே எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சூப்பரா 2.2 கிலோமீட்டர். நம்ம ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். நடுவில் அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் தாத்தா போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்குவேன். தாத்தா போட்டு தாத்தா மத்திய நம்ம கிட்ட வந்துருக்கோம். கிட்ட ரோட்டியாவது பார்த்துருக்கோம். ஆனால் அதே நம்ம ஃபாலோ பண்ணி போயிருந்தோம்னு வச்சுக்கேன், கான்ஃபீல்டுக்குள்ளே தான் போயிருக்கணும். இப்படியா வர அந்த பக்கம் போகிறோம். கரெக்டாக அதே ஃபாலோ பண்ணி போயிருந்தா கான்ஃபீல்டுக்குள்ளே தான். அந்த சர்ச் ராத்தோஸ் சர்ச்சாடா? சர்ச்சு தெரியலீங்களா என் கண்ணுக்கு? அதுவா? உன மாதிரி தான் இருக்குது. அவனை மாதிரி தான் என் ஊரில் இருக்க எல்லாம். ஐயோ, நம்ம வந்திருந்தா இப்படி இருந்தால் வந்துருப்போம். ஸ்ட்ரீட்டாக வழி இருக்கான்னு ஸ்ட்ரீட்டாக இல்லைடா, நம்ம சுற்றி வந்த வழி தானே அது தான் வந்துருக்கோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் மெயின் ரோடு வந்துடும் கைஸ். அந்த 2 இது இருக்குது. எது? ஓ, நம்ம இங்கே தான் இருக்குமா? ஷாப்பிங் போய் எனக்கு ஆரம்பத்துலேயே வராது கைஸ். அது கிடையாது, வேற. சரியான வியூ. நம்பவே முடியலடா. நாங்கள் கொடைக்கானல் பார்த்துருக்கோம். அதிகமாக இருக்கீங்க எதுங்க? ஓகே ஹெட்செட் வைக்கிறேன். க்ளவுஸ்லாம் கம்மியாக இருக்குது. அதிகமாக போடு. கிரிக்கல்ஸ் இன் 3D இதுண்டா இருக்குது. அநியாயத்துக்கு வியூ சரி இருக்குடா. யாரா இவன்? பிகாசோ பிதிர்கோப்பால. ஐயோ, பேரில் அந்த கோட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அழகாக இருக்குது. அதே கொடூரமாக இருக்கும். நாங்கள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் கரெக்டாக போயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த காட்டில் நாங்கள் மாட்டி இதோட 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுது கைஸ். ஆமாம், நான் மட்டும் 4 நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருந்தார். இப்போது 4 நாள் சாப்பிடாதனால இப்படி ஆகிட்டாரு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த 1000 வருவோம்ல கேமரா பார்த்து ஒன்றா நெளிவா இல்லை. டிவிக்கு
குமார். பாண்டியர்கள் ஏதாவது யாராச்சும் வராங்களான்னு பாருங்க. ஒரு வழியா ஃபஸ்ட்டு ஹைக்கிங் அது டோல் நம்பர் பிளேட்டை பார்க்குறோம். நம்பர் பிளேட் இல்லை, அது ரைட். அப்பா ரோடை பார்த்துட்டோம் கைஸ். ரோடை பார்த்துட்டோம். ஆனால் அது முழுசாக அதுவும் ரோடு மாதிரி தெரியல எங்களுக்கு. ரோடு இல்லையா, படிப்படியாக தான் நம்ம முன்னேறுவோம். ஆமாம், ஒத்தையடி பாதையிலேருந்து வெறும் கான்ஃபீல்ட்லேருந்து ஒத்தையடி பாதை. இப்போ ஒத்தையடி பாதைட்டு தார் ரோடு தான்டா. தார் ரோடு தான். கேப்சர் பண்ணுங்க. அங்கே ஒரு காற்றாலை இருக்கு. அவர் எங்களை பிடிக்க போறாரு கைஸ். அங்கே தூரத்தில் ஒரு தாத்தா இருக்காரு. நம்ம பஸ்ஸில் வந்த மாதிரி இருக்கு. சத்தியமாக பஸ் இதில் போகாது. ஏன் தான் இவ்வளோ பச்சை போய் சொல்கிறான்னு தெரியல. அதான் யூனிவர்சிட்டி சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். வந்துட்டு இப்போ நம்ம தார் ரோட்டுக்கு. ஸோ பயம் இப்போ பாதியாக கம்மியாக இருக்குது. போவோம். அது என்ன செடின்னு தெரியல. உள்ளேருந்து கீரிப்பூல் எதுவும் வந்து அட்டாக் பண்ணாமல். அநேகமாக இது கொத்தாக எடுக்கிற செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கா இருக்குமோ? இப்போ ஏதோ பிளான் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு தான் கைஸ். இது உருளைக்கிழங்கு இப்படி வராதுடா. இல்லை கைஸ், உருளைக்கிழங்கு ஒன்று பேத்து நெல்ல இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்தியா? இல்லைடா, ஒன்று இல்லை. டர்னிப் போடுதுடா. டர்னிப் பெருசாக இருக்கும். இது தெரிஞ்சு பாரு. நல்லா பாருடா. உருளைக்கிழங்கு டர்னிப் மாதிரி தான் இது பாரு. ஏதோ ஒரு கிழங்கு வாங்கி. ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கா இருக்குமோ? அதுக்கெல்லாம் கைஸ் சக்கரவள்ளி கிழங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இந்த ஹாய் கைஸ், நான் தான் அவங்க தேவா. அவனை பார்த்துருக்கியா? சின்ன பசங்க 2 பேர். அவனை இப்படி தான் ரோட்டில் போயிட்டு வீடியோ போடலாமா? ஃபோட்டோ சிலேபி இதுக்கு டக்குன்னு இப்போது இதில் இது பண்ண முடியாது. கேமரா திருப்ப முடியாது, வீடியோவில் பண்ண முடியாதா? இதுங்க அது தாத்தா தான் போல இருக்கு. அதுவா? அவ்வளோ கிட்ட இருக்கா சார்? இப்படி ஒரு நம்ம ஒரு 1.9 கிலோமீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் போனால் வந்துடும்டா டாப் நைட்டு. போயிடலாம் கைஸ். உட்காந்து நாங்கள் இன்னும் இங்கே ஏதாவது ஓடை அருவி மாதிரி இருந்ததுன்னா குளிச்சுட்டு போகலான்னு இருக்கோம். இது இருக்குடா. சொன்ன உடனே பழிக்குது. அது பாரு, தண்ணி போகிற சத்தம் கேட்குதா? வா உட்காந்து சில் பண்ண போகிறேன். சத்தம் தான் கேட்குது. உட்காந்து சில் பண்ணுற இடமாம. உட்காந்துட்டு போவோமா? பாருங்க, இன்னொரு ஒரு காட்சி. அதே தான். அந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம், இப்போ இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம். கடந்து வந்த பாதை தான் அது. ஆமாம், நாங்கள் அதோ அந்த மலைக்கு பின்னாடி இருந்த இன்னொரு மலையிலேருந்து வந்தோம். சும்மா அரா வியூஸ் வேணுமா வேணாமா? பண்ணிடு எடிட்டில் உட்காந்து செல் பண்ணுறது தான். ஆனால் இப்போ வேணாம். டைம் ஆகிட்டு இருக்கு. இல்லைடா, அது அதிகமாக ஏதோ கல்வெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கல்வெட்டாடா? அது பேர் அது ஏதோ பலகை மாதிரி இருக்கு. அது என்னன்னு அது ஓகே. அதில் கண்டிப்பாக தான் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து இருக்கேன் நான். இந்த மரத்தை அது அந்த வியூ ராத்தோஸ் பார்த்தா அந்த இடம் தெரியும். பட் நம்ம அதில் பலகையில் என்ன எழுதியிருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாமே கைஸ். 4 நாளாக ஒருத்தர் சுற்றியும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்காருன்னா நீங்கள் அவரோட ஸ்டாமினாவை நீங்கள் பாராட்டி ஆகணும். ஏதாவது எழுதியிருக்குமான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எழுதியிருக்கு கைஸ். சூப்பர். வில்லா ரஸ்டிகா Roma of was much then plots food brought off straight downstone. இது என்னமோ எழுதியிருக்காங்க, ஆனால் சத்தியமாக எங்களுக்கு என்னென்ன புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். தம்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இது ட்ரெக்கிங்க்கு வராங்க 2-3 பேர். அவங்க போகிறாங்க. அநேகமாக இது எதுவும் வரலாறு சிறப்பு மிக்க இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேர் ஏதோ போட்டிருக்காங்க வேறு கூட. நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்டா. 13% தான் இருக்கா அது. 4 நாளாக 13% மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இவரை நீங்கள் பாராட்டலாமே கைஸ். ரொம்ப நேரம் இங்கே நம்ம நிற்க வேணாம், போயிடலாம். இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஒரு 1000 இயர்ஸாக இருக்கான் இங்கே. 1000 இயர்ஸ்? யா. அப்போ நம்ம ரொம்ப வயசான ஃபார்ம்ஸ் தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருந்திருப்பாங்க. வாய்ப்பு இல்லை. வேணும்னா தங்கலான்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம், கங்குவாக்கிட்டையும் விசாரிக்கலாம். வாங்க.
அந்த வியூவை பார்த்துருக்கேன்டா, படிப்படியாக இருக்குது. இவர் இப்படி தான் வர வழியில் எல்லா வியூவும் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் நடக்க விட்டாரு. எப்படியோ ஒரு வழியாக ரோட்டை கண்டுபிடிச்சாங்க. கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், நல்ல வேலை அவன் இன்னைக்கு இல்லை. ஐயோ, அவன் இருந்து அங்கேயே அவன் காலியாக இருப்பாங்க. மேத்திங்கனாங்க தோலில் இப்போ எப்படி சுமந்துட்டு வரோமோ பைய 2 பேர் தோலில். அது இல்லாமல் அடித்து ஓட்டுறேன், நீ என் தலையை பிடிச்சி ஆட்டுவான். ஆமாம். வாடா வாடா, என்னடா ஜர்க்காவா யாரா இதான். இதெல்லாம் ஏன் இப்படி சாஞ்சிருக்குன்னா காற்று அடிச்சு காற்றோட வேகத்தில் சாஞ்சிருக்கு. அதால் ஈடு கொடுக்க முடியல. அப்படின்னா எவ்வளோ காற்று அடிக்குது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆமாம், தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் தெரியும், வெள்ளை கலரில் ஒரு உருவம் நடந்து போகுது. அது மனித ஆள். மனித ஆள் அப்படின்னு எங்கள் அங்கே சொல்கிறாரு. பார்க்கல, நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டேங்க. பைத்தியம் பிடிச்ச பழத்தை எடுத்து இவனுக்கு கொடுத்துடலாம். மொதல் வாட்டியாக மாட்டு சாணி பார்க்குறேன் நான். நீங்கள் ஆனால் அது மாட்டு சாணி இல்லை, குதிரை சாணின்னு நினைக்கிறேன். சாணிக்கெல்லாம் க்ளோஸாக வைக்கிறானே. பறவைகள்லாம் இன்னும் இதுவும் ஒரு 500 வருஷம் பழமையான இது. இதுலையுமே ஒன்றும் புரியல, ஆனால் இருக்குது, ஏதோ சமாச்சாரம் இருக்குது. போக முடியல, கை வலிக்குது. ஆனால் நாங்கள் அடுத்த வேலைக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அதையும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஆரம்பிச்சிருப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது. இந்த கேப்பில் நாங்கள் இதான் வந்து பண்ணையாரோட வீடு. பத்மினி எங்கே இருக்காங்க? அவர் வாசலில் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் கார் ஒன்று நிற்கும். அநேகமாக எங்களுக்கு இப்போ அடுத்த மேப் ரூட்டு வீட்டுக்குள்ளே பூந்து அப்படிக்கா வாசல் வழியாக வா அப்படின்னு காட்ட போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, டக்குன்னு அப்படி எல்லாம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இறங்கி போய்ட்டு வந்துட்டோம். முக்கியமான ட்ரைனிங் பாயிண்ட்டு அதுதான், வீட்டுக்குள்ளே தான் காட்டி தந்தேன் ட்ரைனிங் பாயிண்ட். நானும் பார்த்து தருகிறேன். டீபர் 10 கிலோமீட்டர். வா ராஜ்தாஃப் 1 கிலோமீட்டர். வா 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 வா. பார்த்தீங்களா, நாங்கள் ஆல்மோஸ்ட் தொலைஞ்சு போயிட்டோம். இல்லை ஆல்மோஸ்ட் இல்லை, கூகுள் மேப்பில் இல்லாத ஒரு வழியில் போயிட்டாங்க. ஆமாம், பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கூகுள் மேப் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் தான் போகணும் அப்படின்னு என்ட்ரன்ஸ் எங்களுக்கு காட்டுது. இப்போ நம்ம வேறு வழி இருக்குது, இப்படி சுற்று வழியில் நாங்கள் போகணும். வீட்டுக்குள்ளே பூந்து போனால் எங்களை அடிப்பாங்க கண்டிப்பாக. வாசலே காக்காவா குருவியாக தெரில, சிலையாட்டம் வச்சுருக்காங்க. அக்கா தான். இந்த வீட்டோட அந்த பக்கம் தான் ரோடு இருக்குது. அந்த புறமா கைஸ்? சரி சரி, 4 நாளாக ஒருத்தருக்கு இவருக்கு வயசு 108. எப்படி இருக்காரு பார்த்தீங்களா, கேப்டன் அமெரிக்கா மாதிரி. இப்போ நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். மனிதாட்கள் நடமாட்டம் இருந்துகிட்டு இந்த பக்கம் போகலான்னு என்னோடய இன்ஸ்டிங் சொல்லுது கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை 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 கைஸ், போகக்கூடாது கைஸ். அது வந்து சரோஜா படத்தில் பிரேம்ஜி ஓட்டின காரு. ஆளாடி அங்கே ஒரு கார் நிற்குது, அதெல்லாம் போகிறாரு. ஆமாம், மறுபடியும் நம்மளோட ட்ரிப் அட்வைசரி வேறு இந்த பக்கமும் கூப்பிட்டு போகிறாரு. யார் இந்த பக்கமும் இல்லை, நான் நேராக போனால் ரோடு வரும்னு சொன்னேன். இவர் கேட்க மாட்டாரு, சுற்றின்னு போகலாம் சுற்றிக்கிட்டா அப்படின்ட்டாரு. ஸ்ட்ரெக்டாக நான் உங்களை டாப் அண்ட் வைக்க கூப்பிட்டு போகிறேங்க. சொன்னதை காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா வெற்றி கொடி கட்டு போயின்னு இருக்குது. சொல்லிட்டு வைங்க அவனுக்கு, மறுபடியும் சொல்லிட்டு கைஸ் பக்கத்தில் ஓடு தெரியுது. இல்லை, அங்கே ஒரு புறா தான் போகுது தூரத்தில். அவெஞ்சர்ஸ் பில்டிங்கோட மட்டும் என் கண்ணுக்கு தெரியுது. இப்படி 1.6 கிலோமீட்டர் போனோன்னா கால்வழி தள்ளிடும். கால்வழி வந்து சதுப்பு நிலமாக மாதிரி இருக்குது கைஸ் இந்த இடமே. எதனாலும் தெரியல. மழை பெஞ்சிருக்கு நீங்களே வச்சுக்கோங்க. மழை இல்லாதனால இந்த இடம் வந்து வறண்ட காணப்படுகிறது. இன்னும் வந்து நாற்று நடலை. ஒரு விவசாயி கூட இங்கே வந்து இருக்க முடியல, பார்த்துக்கோங்க. ஐயோ, நீ ஓடி போய் அது மேலே ஏறிட்டு நம்ம கரெக்டாக தான் போகிறோம் பார்த்துட்டு சரியா. அப்போ இந்த பேக் நீங்கள் முழுசாக தூக்கிறியா? இந்த முயல் மந்தர்கள், பாம்பு மந்தர்கள்லாம் வச்சுக்கோ, போயிட்டு வந்துடு. கரெக்டாக சொல்கிறேன், நான் இவனை பார்த்துருக்கேன். மலையை மட்டும் ஏறி அந்த பக்கம் போயிட்டோம். சரி, நாங்கள் ஜெர்மனியில் தான் இருக்கோம். நம்ப முடியல. ஆனால் சுத்தமாக வெயிலுக்கும் ஜெர்மனிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்கிறீங்க. ஆமாம், அண்ணா நகரில் இவ்வளோ வெயில் தான் இருந்தது நாங்கள் கடைசியாக கிளம்பும் போது. பின்னாடி அவனை வண்டி வர மாட்டேன். சரி, பீச்சை எங்கேயாவது பரிசு தப்பு போடலாமா? பீச்சு ஐயோ செம்மையாக இருக்குங்களே இந்த இடம். பார்பிக்யூ செட்டப்லாம் வச்சுருக்கானுங்க கைஸ். அநேகமாக இது வந்து பனையாரோட ஒன்று விட்டு அண்ணனோட வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் இதில் சமைச்சு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரியே இருக்குதுங்க. ஆமாம், அந்த பைன் ட்ரீ பாருங்கள், கீழே வச்சு எத்தனை வீடியோ வேணால் போடலாம். வேறு லொக்கேஷனே தேவையில்லை. எஸ்தெட்டிக். எஸ் எஸ் எஸ்
வந்துட்டோம். வியூவை பார்த்துட்டோம். இதேதான் இவன் போன வாரமும் சொன்னான் கிளம்பும் போது வந்துட்டோன்னு. இதோ பாருங்க கேஷ் தெரியுது. அது நீங்கள் பார்த்துட்டு டிஸ்னிலேண்டோட சிம்பிள் என்ட்ரன்ஸ்னு நினச்சிடக்கூடாது. கரெக்டு. வந்துட்டோம். அந்த எஸ் இவன் வீட்டோட அறிகுறி ஆப்பிள் மரம் எனக்கு கணக்கு தெரியுது. கீழே வேற விழுந்து கிடக்கு. நாங்கள் ஒரு ஆப்பிளை பறிக்கலான்னு இருக்கோம் கைஸ். கொஞ்சம் விடு. ஐயோ நாங்கள் சாப்பிடலான்னு இந்த ஆப்பிள் யாரும் சாப்பிட்டு இருக்காங்க. மேலே தான் இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க, நான் இவரை தூக்க போகிறேன். நானே போய் இல்லை கைஸ், அது பாரு அங்கே இருக்கு, அது எடுக்கலாம். தான் இருக்குது. பச்சையாக ஒன்று இருக்குடா. பச்சையாக இருக்குது வேணாம்டா. இங்கே வாடா நான் தூக்கலாம். பச்சையாக இருக்குது சாப்பிடுங்கடா, வயிறு வலிக்குதுடா கைஸ். ஒன்று எடுத்தால் வாயிலே ஒன்று போடுறாங்க கைஸ். இப்போ அவனை எடுக்கலாம். இப்போ இல்லை அட்லீஸ்ட் இவனையாவது எடு, நான் தூக்குறேன். சமையலில் இருக்காண்டா இடியட். பிடிச்சி இதுக்குன்னா வந்துடும். நீங்கள் திரும்புங்க கைஸ், நான் தூக்குறேன் உங்களை. வீடியோ எல்லாத்தையும் கேமரா இல்லை இது மேலே உள்ளே போட்டுக்கோ. எதுக்காக வரணும்னு எங்களுக்கே தெரியும். என்னடா பண்ணுறேன் எல்லாம் கீழே இருக்கு. நான் தான் போட்டேன். இது தெரியாதுடா. இப்போ இவ்வளோ கீழே எதுவும் தெரியும். ஒரு 4 வாரத்தில் படிச்சிருக்கேன். இதெல்லாம் தான் ஏன்னா பச்சையாக இருக்கும்போது கீழே விடாது. இதெல்லாம் தான் ஓகேவா? 3வது ரெடி நான் சொல்கிறேன். நம்பிட்டாரு கைஸ். போடு. இப்படி தான் நாங்கள் வழியெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு சரியான டைமிங். இந்தாங்க கைஸ் பிடிங்க. இது நீங்கள் எங்கேயும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் அடிப்பாங்க. முக்கியமாக இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆமாம். இன்னொரு விஷயம், இது வந்து ஸ்கிரிப்டட்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் 100% ரியலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அலோனும் சீனை மட்டும் பாருங்கள். இப்படி தான் வந்து இங்கே எல்லாருமே வந்து கடின உழைப்பாளிகளாக இருக்காங்க. சைக்கிளே நானும் வேர்வை சொட்ட சைக்கிள்லேயே வந்து அவங்க. ஆமாம், ராத்தோஸ் தான். அது ராத்தோஸ் தான். நாங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். உள்ளே வந்துட்டோம். அஃபிஷியலி என்டர்ட். ஆமாம். இதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி திரும்பி உங்களுக்கு லொக்கேஷன் வியூவை காட்டிடும். நாங்கள் கடந்து வந்த பாதை எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. மாதிரி ஒன்று சுற்றி அங்கே விங்குக்கு பின்னாடி இருக்கிற எங்கேயோ ஒரு சங்கிலேருந்து தான் வந்தாங்க. ஆமாம். ஹைடி, டோரேமான், அந்த மலை பிரதேசம் எல்லாம் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கானுங்க திருட்டு பசங்க. நம்மளையும் ஃபோட்டோ எடுத்துக்கிற அடி வாடாடி மாற்றி ஃபோட்டோ எடுக்கலாம். வீடியோ கட் பண்ணுமே. கரெக்டாக எடுடா. வீடியோலையும் ஃபோட்டோ எடுக்கலாம். திருப்பி தான் எடுக்கலாம். நீ நில்லு. அதுமாரி ஆனால் ஒன்றுமே தெரியலடா பின்னாடி. தெரியாது. சூரியனோட இதில் ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் வைக்கிற. ஓகே கைஸ், இந்த பக்கம் இல்லைப்போ மாசா இருக்கா. தெரியுதா? கையை இப்படி நீட்டிக்கோ. நாங்கள் வீடியோலேயே இதெல்லாம் வரும். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு எடிட்டர் யாரும் இல்லை. அன்பு, பாசம், கருணை. கருணை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பேரு. இல்லை கைஸ், ஆனால் நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன்னு எனக்கே தெரியும். பறிச்ச ஆப்பிள் எல்லாம் கீழே போடுறதால என்ன தெரியுமா உனக்கு? ஏன்டா வேணான்றா? வேணாம் எப்போவுமே இப்படி தான் கைஸ். நம்ம சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் ஃபேஸை ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். டிஎம்கேங்க அது இருக்காரு உள்ள. ஏதோ டபுள் மீனியாக யோசிக்க வேணாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி டாப்னு கண்டுபிடிக்க போகிறோம்னா அடுத்த ஒரு சவால். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆமாம், நம்ம வந்துட்டோம் அப்படின்னு. இதுதான் எங்களோட மொதல் வீடியோங்கிறனால நாங்கள் எடிட்டும் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறோம். 10 கிலோமீட்டர் நம்பாதீங்க அவனை. கண்டிப்பாக இங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீலாம் இருக்கும். ஸோ கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டே அவங்க ரோலிகளும் நிற்கும்.
அரிசி இல்லாத காரணத்தினால நாங்கள் ஆப்பிள் வச்சே இதுக்கப்புறம் ஓட்டலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்டிவா மாதிரி நிற்குது, ஆனால் ஆக்டிவா இல்லை. அது என்டார்க் மாதிரி இருக்குது, அது என்டார்க் இல்லை. 16 நம்பர் வீடு தூரம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டோட நம்பர் 8. முதல்ல இது ஸ்டாப் வைக்கே கிடையாது. 8 16லாம் பேசுகிற பேசுவோம்டா. நிழலாக போய் இல்லாமல் எதுக்கு வெயிலில் தேடி போகிறேன்? அதுவாக வயிற்றில் இழுத்துட்டு போகிறேன். நான் இவங்க 2 பேரும் சிலைன்னு நினச்சேன் கைஸ். வீட்டை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது. பசங்க எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு டிவி ஒன்று வச்சுக்க பயங்கரம் செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. போனாலே அப்படி டீ குடிக்கணும் போல இருக்குது. இவனுக்கெல்லாம் அப்படியே வின்டரில் என்ன பண்ணுவானுங்கன்னு பார்க்கணும் கைஸ். மஞ்சள் கலர் ஸ்விஃப்ட் நம்ம ஊரில் வந்து இங்கே நிற்குது. சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். யார் வருது, இன்னும் கொஞ்சம் தும்பாக இருக்குது. 1.3 கிலோமீட்டர்ஸ் தான். ஐ திங்க் நம்ம இதுக்கப்புறம் பஸ்லேயே போகலான்னு தோணுது. கார்டனிங் ஒர்க் அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, மகாபலிபுரத்தில் கல்லிலே படிக்கட்டு இருக்குமே, அந்த மாதிரிலாம் இருக்குது. மழை வந்தால் பனி பெய்ஞ்சால் ரொம்ப கஷ்டம். சரிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாடா, பாசி பிடிக்கும். இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிடலாம் போல இருக்கா. இன்னும் 1.3 கிலோமீட்டர் தான். பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? பரவாயில்ல, பார்ப்போம். கரேஜுக்கு நான் பயங்கரமான ஃபேன். இங்கே எல்லார் வீட்லேயும் வண்டி இருக்குதோ இல்லையோ, நான் கரேஜ் மட்டும் இருக்குது. இது என்னது சரியா கைஸ், இது என்ன பழம்னே தெரியல, ஆனால் நாங்கள் பறிக்க போகிறோம். போகும்டா, சின்னதாக இருக்கா. இல்லை போக முடியல. ட்ராகன் ஃப்ரூட் ஏதோ ஒன்று கரமோ, பட் எங்களுக்கு வேணாம். தக்காளி கைஸ், இது தக்காளி மாதிரி தான் தெரியுது. டபுள் டோர் போகிறாரு. அவருக்கு கண்டிப்பாக 240 வயசு தாண்டி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற பாதையெல்லாம் ரிங் ஸ்டாஷே தான். வா போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோன்னா பண்ணு. பெரிய பழத்தில் இறங்குறோம் கைஸ். நாங்கள் ரொம்ப பெரிய படம் பார்த்துல அவன் செகண்ட் கியரில் போய்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு பெரிய படம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு கார்டனிங் ஊர்னா இந்த ஊர் தான் போல இருக்குது. நாங்கள் வேறு எந்த ஊரையும் பார்த்ததில்லை, அதனால் எங்களுக்கு வேறு எந்த ஊரும் தெரியாது. போலீஸ் கடந்த ஊர் நாங்களாம் பார்த்ததில்லை. கத்துறதை பார்த்தா நம்ம ரூட்டு மாறணும். தேடி பார்த்து அருமையாக கைஸ், அங்கே ஒரு நீரோட்டம் தெரியுது. எங்களுக்கு நீரோட்டம் தேடி பார்த்து அங்கே பாருங்கள், அழகாக ஒரு நீரோட்டம் வச்சுருக்காங்க. நீரோட்டம் மாதிரி தெரியல, சாக்கடை ஓட்டம் போல். இல்லை கண்டிப்பாக நீரோட்டம். அது வந்து சிறுவாத்து தண்ணி மாதிரி சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது தூரத்தில் ஒரு நாய் வர எங்களை திரும்பி பார்க்குது. அது வந்து இவருக்கு இவரோட கவலை. ஆப்பிள் போடுறதுனால கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி நாங்கள் ஊறப்பட்ட வெயிட்டு சுமந்துட்டு இருக்கோம். தக்காளி தான் அது. 1 கிலோ ஆப்பிள் வேறு எக்ஸ்ட்ரா சுமந்துட்டோம். இப்போ அது நம்மளுக்கு எப்படி அது ஆபம் தான். இங்கேருந்து ஒரே நல்ல விஷயம் தான், எந்த வீட்லேயும் அவ்வளோ கேமரா இல்லை. அவன் சொன்னான் கேமரா இன்னும் மறுபடியும் வராது. குரூப்பில் எதுவும் மாட்டிக்கிட்டாரா? ஐ திங்க் அவரும் நம்ம மாதிரி தான் போல் வீட்டு ரூட் அட்ரஸ் தேடி போயிட்டுருக்காரு. கலர் வண்டிங்கெல்லாம் நிபாட்டி வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஒரு இடத்துலேருந்து டாம் இறங்கி வருவார் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் மாதிரியே இருக்குது. ஐ திங்க் 7ன்னு நினைக்கிறேன். யாரும் கால் பண்ணுறான், நீ வந்துட்டு சொன்னால் ஒரே அசிங்கமாக போயிடுமே. அன்னெசரி காயில் அவாய்ட் பண்ணுங்கள் கைஸ். ஐயோ, வீடியோ அப்டேட் பண்ணும்போது கேட்டுருவோம். அப்டேட் பண்ணுவேன். இப்போ கால் ஃப்ரம் மலேசியா. ஓகே யா, மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. எஸ், சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஒரே ஒரு நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் என்னன்னா, நல்லதில் நாங்கள் இந்த ஏரியாவில் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு 4 கிலோமீட்டர் வந்து போயிருக்க வேண்டியதாக இருக்கும். மணி என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? மணி 4:26 ஆகுது. சூப்பர். கரெக்டாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் கிளம்புன இடத்துல பஸ் வரும். திரும்பி இதே வேகத்தில் போனால் பஸ்ஸு பிடிக்க மாட்டோம், அடுத்த வர பஸ்ஸை தான் பிடிப்போம். சரி, ஓகே. நீங்கள் பிளான் கேன்சல். சத்தியமாக சொல்கிறேன், முடியல. இதுக்கப்புறம் பிளானை பற்றி பேசினா நாங்கள் வீட்டுக்கு போய் எப்படியும் 5 மணிக்கிட்ட ஆகிடும். 5 ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பணும்னா நாங்கள் ஆக்சுவலாக 4 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். நம்மள நம்பி வர ஒருத்தர் இருந்தால் இப்படி நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிவிடுங்க கைஸ், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரல சொல்லிடுறேன். பரவாயில்ல, வழக்கம் போல் நான் படுத்துட்டேன்னு சொல்லி கூட உண்மையாலே சொல்லி கொடு. பஸ்ஸு வரல அப்படின்னு நான் பஸ் மாதிரி வந்துட்டேன். இப்போ தான் பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கிலேருந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோன்னு சொல்லி டாம் ஸ்டார்ட் ஸ்டேஷன்லேருந்து
அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம்டா. இப்போ டைமிங் கிளம்புனா கண்டிப்பாக 5:30 அப்படி தாண்டா அங்கே போக முடியும். நீ கிளம்பு. ஆமாடா, நீ அட்டன் பண்ணுறதா அட்டன் பண்ணிட்டு வரேன். சரிடா, நீ வரும்போது திங்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே, பாய். டோலி எல்லாம் அழகாக இருக்காங்க. என்ன ஒரு 40 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. நம்ம எப்படி போகணும்? ஓடு. ராத் ஹவுஸ் ஆகிட்டா கிட்ட வந்துட்டோம் போல. ராத் ஹவுஸுக்கு. ஆமாம், அங்கே தான் ஏதோ ஃபங்க்ஷன். இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு எங்கள் ஏரியாவில். அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே எங்களுக்கு வந்து காரணமே அதுதான். பிரச்சனை மாதிரி இது இல்லை. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸால இது கொஞ்சம் பண்ணாகிட்டு இருக்கு. ஸ்போர்ட் பாய். ஆமாம், இதில் எந்த ரோலி நல்லா இருக்காங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுங்க. இவர் வந்து அவரை ட்ரை பண்ணுவார் அடுத்த வீடியோவில். நீங்கள் யார்கிட்ட போய் என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்களோ பண்ணுறேங்க. ஆமாம், நல்லா இருக்கா? ஸ்ட்ரைட்டாக போய் எல்லாமே அப்படியே இருக்கு. வா 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 வா, சரியான ஆர்டிஸ்ட். Wenn du von hier guckst, natürlich, das siehst du, das ist richtig, ne? பயங்கரமான ஆர்ட்டுங்க இது. பேசாமல் இங்கே தான் சாப்பிட்றலாம் வாங்கி. சொன்னா கேளு, சமைச்சு சாப்பிடலாம். சமைக்க என்ன இருக்குது? பாரு, 7 யூரோ 8 யூரோவில் இருக்குது. எல்லாமே வந்து மார்கரிட்டா, சலாமி, ஹோம்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். எல்லாமே வந்து சரக்கு. கான்செப்டில் வந்துட்டோம். நீங்கள் டிஜே பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் கையை தூக்கி டார்ச்சை ஆன் பண்ணுங்க. நான் நின்றுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஒர்க்கு கை சாப்பிடலாமா? ஸ்டாப்பிங் இதான் இறங்குமே. 5 யூரோ இருக்கு. ஒழிச்சிடலாம். இங்கே அடிப்பு கூட்ட பால் காரில் வாங்கிக்கலாம். நவர் நெவர். சொல்லு. அது ஏதோ கேஃபே தான் போல். ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க. பாட்டு போயிடா. நல்லா வேற பாடுறாங்க. நம்ம ஒரு கெத்தா ஒரு கோலா வச்சு நிற்பாங்க. வா, கோலா இவ்வளோ இங்கே கோலாவே 2 யூரோ போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது?
கடுவாய் பசங்க ஒரு கோலா 2 ஹீரோ என்ன விடுறானே வாசிக்கிறாங்க கைஸ் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் என்ன பண்ணோன்னு சாப்பிட்றோம் ஆல்டி போகிறோம் ஆல்டி போயிட்டு இங்கே வரோம் நைட்டு வைப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நைட்டு வைப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் என்ன சொல்கிற நாங்கள் நல்லா ஃபேண்ட் சொக்காலாம் மாட்டிட்டு நல்ல ஃபேண்ட் சொக்காவா இதை விட நல்ல சொக்கா டிஷர்ட்லாம் மாட்டிட்டு நாங்கள் போகலான்னு இருக்கோம் கைஸ் குட்டி கொஞ்சம்லாம் எங்களை இப்போ இது பண்ணுறோம் புலி பண்ணுறோம் எடிட்டில் கட் பண்ணிடுங்க எடிட்டே பண்ண போகிறது இல்லை மொத்தமாக தூக்கிடுங்க அக்கா காக்காவது நாங்கள் எதாவது சாப்பிடணும் வரேன் ஏடிஎம் வந்து காசு தர வரேன்டா சிங்கிள் பேமெண்ட்டில் வாங்கிட்டு போகிறேன்டா நம்ம ஊரா ராத் ஹவுஸ் கைஸ் இது எங்களுக்கே அடையாளம் தெரியல ராத் ஹவுஸில் விளையாட்டு சாமான் வச்சுருக்காங்க சில்லற ஏதோ இந்த சத்தம் கேட்டுது எங்கேயோ சில்லற இந்த சத்தம் கேட்குது சில்லற இல்லை அது வேறு எதாவது சவுண்டாக இருக்கும் கைஸ் ஆமாம் இன்றைக்கி நாங்கள் 2 சென்ட் பார்த்தோம் ஆமாம் வேறு இடத்துல ஒன்று வந்து ஆக்ஸு இன்னொன்று வந்து சி அவரா நான் முடிவு பண்ணிட்டேன் கைஸ் நைட் வந்து காசு எடுத்து வந்து இங்கே ஒழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கொடுத்தா 4 ஹீரோ 5 ஹீரோ அவனுக்கு மட்டும் கார்டு பேமெண்ட் அக்செப்ட் பண்ணானுங்கன்னா இங்கே வேணாவா ஆமாம் இங்கே வேணாம் மாஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாதிரி தெரியல இது மக்கட்ட எதிர்க்க வருவான்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கச்சேரி நடக்குது இங்கே பாருங்கள் சில்வர் பிரால் ஜஸ்ட் நானும் ஒரு டக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு பாட்டு போனோம் ஆசையாக இருக்குது நல்லா பாருங்கள் கேம் விளையாட்டு கேமு ஃப்ரீ தான் போல இருக்கே இல்லை லைனில் நிற்கிறாங்க வா 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 நம்ம இந்த இந்த கெட்டப்பில் இந்த பொருளோட நம்ம இருக்கக்கூடாது நைட்டு நம்ம பயங்கரமாக பண்ணிட்டு பண்ணுறோம் நம்ம மக்கட்ட வீடு இங்கே தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா தெரியல அவனுக்கு எப்படி ஈவோட ஃபர்ஸ்ட் திங்ஸ்லாம் காயப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே போய் இங்கே ஒரு நல்ல ஓடுறது தாவுறது போண்டா பஜ்ஜி போண்டாலாம் வச்சுருக்காங்க செஸ்லாம் விளாட்றாங்க இங்கிலீஷ் ஆனால் மாதிரி ஆகாது ஓய் ட்ராம்போலின்லாம் இருக்குது இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்த பாதைக்கு இது எவ்வளோ வருது கைஸ் குதிரை வண்டி ஓட்டுறாரு நம்ம அண்ணன் தான் பயப்படாதீங்க இப்போ போடுங்கடா இன்ட்ரோ கார்டு வெல்கம் டு co-presented by 3 body problem. ஓகே 1 பாடியை காணோம் நோட் பண்ணிக்கோங்க உள்ளதான் அவனே இப்போ நம்ம எதிர்க்க பார்க்க போகிறோம் உள்ளதான் பாடி அவன் பஸ் ஸ்டாப்பில் நிற்க போகிறான் போடலான்னு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து டாக்டர் ஸ்டேட் பொழந்துட்டு வருவார் போல் வாங்கி ஏகே சார் தான் போகிறாரு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தாடி எடிட் பண்ணுமே யார் மனதையும் புண்படுத்தவும் இல்லை இங்கே ஏன் இப்படி போட்டுருக்காங்கன்னா இதை தாண்டி போகக்கூடாது ஏன்னா உள்ள ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன் கண்ணில் நாங்கள் மாட்டினோன்னா கேலி நான் என்ன யோசனை அந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்துட்டு இங்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது நான் ஏதோ நலன் மாதிரியும் இவன் ஏதோ ஜோக்கர் மாதிரியும் அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அங்கேருந்து நம்ம ஏன்சி வருவோம் அப்படின்னு இவர் வந்து ஒரு சம்மந்தமே நம்ம ஒரு போர்ட்டலுக்குள்ளே பூந்து இன்னொரு போர்ட்டல் வழியாக வெளில வரலான்னு நினச்சிருக்காரு பட் போட்டு உழப்பி விட்ருக்காங்க மொத்தமாக ஆமாம் நாங்கள் வீட்டுக்கு தான் போனோம் ஒரு வழியாக நாங்கள் ஏரியா பிளானு சொல்லிட்டு ஏரியாக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அருமையான மேட்ச் பேட்மிண்டன் ஆடிட்டு கொஞ்ச நேரம் சில் ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டிலலாம் கால் பண்ணி பேசிட்டு கிளம்பி 7 மணிக்கு இங்கே 7-8க்கு வந்துடலான்னு இருக்கோங்க சென்ட் அந்த நாற்றம் முடிச்ச சென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு கிளம்புறோம் ஆமாம் கைஸ் நான் உள்பனியனோட வரலான்னு இருக்கேன் ஜிடி நான் பின்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் கூட்டு த மிஷின் கம்ப்ளீட் இட் அப்படின்னு ஆமாம் ஜிடிஆர் சார் அண்ட் மிஸ் பிளான் மாதிரி இருப்பான் பார்ப்போம் பார்த்துனே இருங்க தொடர்ந்து பேசுவோம் இப்போதைக்கு இது வரைக்கும் போதும் ஹலோ ஹாய் இங்கே இருக்கிற ஒரே நல்ல விஷயம் இப்படி தான் யார்கிட்ட நீங்கள் ஹாய் ஹலோ சொன்னாலும் அவங்க திருப்பி ஹாய் ஹலோ சொல்லுவாங்க 44 நிமிஷம் போயிட்டுருக்கு ஒரே ஒரு விஷயம் பிரேக்ஃபாஸ்ட்
ஒரே கடிச்சுன்னா ஆமாம் பாருங்க ஒரு கியூட்டி பை எப்படி கியூட்டி பை கிட்ட மட்டும் பேசவே முடியாது, அழுதுருவாங்க. பார்த்தீங்களா, எங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு வேவ்ல இருந்திருக்கு. நான் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துருப்போம். ஆமாம், வாட்ச்லாம் கட்டியிருந்தேன் இருந்தால் கட்டியிருப்பாண்டே, நீ இன்னும் கொஞ்சம் சாக போறடா, கிளறி பர்ன் பண்ணாதடா அப்படின்னு. ஆப்பிள் எடுக்கிறானே தவிர சாப்பிட மாட்டேங்கிறானே அப்படின்னு இருப்பான். பவர் பை பனானா, ஒரு பனானா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பணும். பை பனானா அதோட மொத்த கேலரி என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கேலரி தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஆமாம், நடந்து கால்குலேட் முடிச்சு விட்ருவோம் நாங்கள் இதோட இந்த வீடியோவை. 45 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கேன். அப்லோட் பண்ண அப்புறம் லேட் ஆகிடும். ஓசே தரமான கார்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இங்கே பார்க்கலாம். கார் பெரியர்கள் ஆமாம், உடனே வந்து பார்க்க மேடம் மேடம். ஆமாம், வரும்போது ஒரு 20 லட்சம் பேங்க்கில் போட்டுவாங்க. எங்களை மாதிரி 10 லட்சத்தோடு வராதிங்க, சுத்தமாக பத்தாது. 10 லட்சம் ப்ரோன்னு கேட்பீங்க. ஆமாம், 10 லட்சம் லோனு வர்றது போகிறது எல்லாம் செலவாக போய் காகித குடிசை கூட இல்லாமல் போடுவாங்க இருக்கும். 4 வாட்டி நடந்து 4 ஆப்பிள் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம், சாப்பிட்றோம். கணக்கு கரெக்டாக வந்துடும். கரெக்டாக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா, போதும். நாங்கள் ஓகே பாய். டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். பனானா காலி ஆகிட்டு இருக்கு. நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நாங்கள் தான் மூஞ்சி காட்டாமல் விளாக் பண்ணுற ஆளுங்க. என்ன காமிச்சிட்டேன். சீக்கிரமாக சந்திப்போம். பாய்.